இப்போ ஒரே ஒரு தாக்குதல் 400க்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் பலி போயிருக்கின்றது. ஈரான்லையா, இஸ்ரேல்லையா? இல்லை, இது ஆப்கானிஸ்தான்ல தாக்கியது யாரு? பாகிஸ்தான். ஆனால் இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த காரணம் 1893 ஆரம்பிக்கப்பட்டது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் யார் மேல தப்பு, யார் சரி? 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு டீல் இப்போ 2 நாட்டையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கோடு வேர்ல்டு மேப்பில் கீர்ன ஒரே ஒரு கோட்டுக்காக இன்னைக்கு 2 நாட்டிலையும் மாறி மாறி போர் வந்துக்கிட்டே இருக்கு. பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு, தாக்குதல் நடத்துது. ஆப்கானிஸ்தான் அதுவும் ஒரு முஸ்லீம் நாடு, எதிர் தாக்குதல் நடத்துது. ஆனால் காரணம் என்ன? ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் ஒரு விமான தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலினால அப்பாவி மக்கள், சிவிலியன்ஸ் 400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. போதை வஸ்து பாவனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அந்த மறுவாழ்வு மையம், அதில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. கொல்லப்பட்டது எல்லாமே அப்பாவி மக்கள். ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் இராணுவ தளங்களை தான் குறிவைத்தோம், இராணுவ கட்டிடங்களையும் ஆயுத களஞ்சியங்களையும் தான் குறிவைத்து தாக்கினோம், பொதுமக்களை நாங்கள் குறிவைக்கவில்லை அப்படி என்று சொல்லி பாகிஸ்தான் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. 2 நாட்டுக்கு இடையில் இப்படி போர் மாறி மாறி வரதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இது 1893 ஆண்டிலேயே டுராண்ட் லைன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோடு, 2 நாட்டையும் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய ஒரு கோடு, அது டுராண்ட் லைன் என்று சொல்லி 1893 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினாலேயே இந்த கோடு வரையப்பட்டது. இந்த லைனை, இந்த வேர்ல்டு மேப்பில் இருக்கிற இந்த லைனை பாகிஸ்தான் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் ஆப்கானிஸ்தான் அந்த கோட்டை எல்லை கோட்டா ஏற்றுக்கொள்ள மறுக்குது. காரணம் என்னன்னு தெரியுமா? இது அந்த எல்லை கோட்டு பகுதியில் இருக்கிற பஷ்டூன் என்று சொல்லக்கூடிய ஒரு இன மக்களை 2ஆக பிரிக்குது. இந்த மக்கள் இப்போ பாகிஸ்தான்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஆப்கானிஸ்தான்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களை 2ஆக பிரிக்கிறதால ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் இந்த எல்லை கோட்டை ஒரு சட்டப்பூர்வ எல்லை கோடாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று ஆப்கானிஸ்தான் சொல்றதால தான் 2 நாடுகளுக்கும் இடையிலான மிகப்பெரிய போர் ஆரம்பிச்சிருக்கின்றது. பஷ்துனிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தனி நாடு எங்களுக்கு வேணும் என்று அவங்க ஒரு தனி நாடு கோரிக்கையை விடுத்திருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. இது போக இப்போ ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தாலிபானுடைய ஆட்சி ஆப்கானிஸ்தானில் போகிறதால ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு அடிக்கடி தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் தான் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பாகிஸ்தான் சொல்லியிருக்குது. ஆனால் ஒரு டைமில் தாலிபான்களை பாகிஸ்தான் தான் ஆதரித்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தாலிபான்கள் தான் நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த 2 நாடுகளின் எல்லை பிரச்சனையில் இருக்கிறதால 2 நாடுகளுக்கும் இடையில் குழப்பங்கள் ஏற்படுகின்றது. ஆனால் இதற்கு முதல் ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த டைமில் 2 நாடுகளுக்கும் இடையில் குழப்பங்கள் ஏற்படவில்லை. ஏனெண்டா பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒப்பந்தம் இருந்திருக்கின்றது. அதனால் அவர்களுக்கு இடையில் குழப்பம் இல்லை. இப்போ 2 நாடுகளும் பிளவுபட்டிருக்கின்றது. 2 நாடுகள் பிளவுபடுவது தவறில்லை. ஆனால் எந்த நாடு பிளவுபட்டாலும் அதனால் வார தாக்கங்களை அனுபவிக்கிறது, அதனால் வார விளைவுகளை அனுபவிக்கிறது அப்பாவி பொதுமக்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, மற்றொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கேன். அது வரைக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.